கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு கூட ஆராதிக்க ஆயத்தமாயிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆரம்பத்திலிருந்தே ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். நிச்சயமாக இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆராதனை முடிவதற்குள் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, சொல்லுங்க துணையாளரே ஆராதனை, எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. தாவீது விதமாய் சொல்லுகிறார், எளிமையான எங்களை கண்ணோக்கி பார்த்த எங்கள் தெய்வமே, அது மாத்திரமல்ல பெயர் சொல்லி அழைத்த அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். சொல்லுங்க, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனும் உமது அன்பை, சொல்லுங்களேன், மறப்பேனும் உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து, அவர் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்த அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்போமா? இன்றைக்கு நம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபை நினைத்து அதை உணர்ந்தவரை பாட ஆராதிக்கலாமா? நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால்
கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினார். கனிவாக என்னை நீர் தேற்றினார். மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. சேர்ந்து பாடுங்க. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. இருள் சூழ்ந்திட்ட நேரத்தில் எல்லாம், வழியே தெரியாமல் தவித்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொல்லி நமக்கு நல்ல பாதையை காண்பித்து அருமையாய் நம்மை நடத்தி வந்தபடியினால் நம்ம எல்லாரும் சேர்ந்தவரை பாட ஆராதிக்கலாமா? இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவித்தேன். சொல்லுங்க. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவித்தேன். மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். நீங்க சொல்லுங்க. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, உணர்ந்து சொல்லாமே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. சேர்ந்து பாடுவோம். எபினேசரே. சேர்ந்து ஆராதிங்க. எங்களோடு இணைந்து ஆராதிங்க. துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை. துணையாளரே, ஆராதனை. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் திருமூலமாகாமல் காத்தீர். அதுதான் உண்மை. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் திருமூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினார்.
மன்னிடுவேனும் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவித்தேன். ஆவியானவரே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவித்தேனே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, என்ன மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. உமது அன்பை நான் மறப்பேனோ, உமது அன்பை மன்னிடுவேனோ ஆமே. இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் எங்களோடு இணைந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து பாடுவோமா? யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக வந்திடுமே, தரிசனம் உரைத்த பொழுது எல்லா எலும்புகளும் உயிரிழந்தது போல இந்த ஆராதனையில் எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க மேல இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பாடும் பொழுதே இறங்கி வரும். ஒரு புதிய பலனை கர்த்தர் தருவார். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாக வந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, இவனறியாக காய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாக வந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, இவனறியாக காய்ந்திடுவே.
ஜெப வேளையிலே அன்றைக்கு ஒரு கையில் ஒரு மேகத்தை எளியா பார்த்தது போல இந்த ஆராதனையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே 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 ஆராதித்துக் கொண்டிருக்க எங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடுவோம். கருமேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுவே. கருமேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுவே. அக்னியாய் இறங்கிடுவே, அக்னினாவாக அமைந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக மாறிடுவே. அக்னியாய் இறங்கிடுவே, அக்னினாவாக அமைந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக மாறிடுவே. எல்லாரும் சேர்ந்து சீனார் மலையின் மேலே ஒரு அக்னி ஜுவாலை எனக்கு காணத்தக்கதான கிருபை. ஆவியானவரே எங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இஸ்ரவேலின் தேவனே எங்களை அக்னியாய் மாற்றுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுவேன். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவேன், தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவேன், தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். கருமேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுவேன். கருமேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். அக்னியாய் இறங்கிடுவேன், அக்னினாவாக அமைந்திடுவேன், பெரும் காற்றாக வீசிடுவேன், ஜீவநதியாக பாய்ந்திடுவேன். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றுவாயோடு. சீனாய் மலையின் மேலே
இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாய் பாய்ந்திடுவே. அக்கினியா இறங்கிடுவே, அக்கினியா வர்ஷித்தான அக்கினி எங்க மேல இறங்கி வரட்டும். நீங்க சொன்னீங்களே, மாமிசமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவே, என் ஆவாக எங்கள் தெய்வமே. இந்த ஆராதனையிலே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம் எங்க மேல இறங்கி வரட்டும். ஆவியானவரே, ஒரு நதியை போல இறங்கி வரட்டும், ஒரு நதி போல இறங்கி வரட்டும். எல்லாரும் கரங்களை நல்லா துதிங்க. ஆவியானவரே, ஒரு அக்கினியை போடுங்க, ஒரு அக்கினியை போடுங்க. ஆவியானவரே, அன்றைக்கு சீனாயிலே இறங்கின தேவ மகிமை இது ஆராதிக்கிற பரிசுத்தாவின் மகிமை, பரிசுத்தாவின் அக்கினி. நல்ல கரங்களை துதிங்க. அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் காணப்படுவதாக, அக்கினி நாவுகள் காணப்படுவதாக. ஒரு நதியை போல கலந்து வரட்டும். நாங்கள் ஆராதிக்கிற இடங்களிலே பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்கி வரட்டும். ஆவியானவரே, எல்லாரும் கேளுங்க கேளுங்க, எங்கள் அக்கினியாய் நிரப்புங்க. ஆவியானவரே, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, பாகாலை வீழ்த்திருந்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி எங்க மத்தியில் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இன்றைக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கி வருவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி அன்றைய வாசலை துதிங்க துதிங்க, துதிக்க துதிக்க ஆவியான விடுதலை தருகிறா. அன்று இதுவரை அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்புவார். ஆவியானவரே, ஹல்லேலூயா. இடங்களிலே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் நம்மை வைத்த அந்த கிருபைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல
உயர்த்தினது உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. தனிமையில் அழுதபோது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்தபோது தாங்கிட யாரும் இல்லை. சொல்லுங்க. தனிமையில் அழுதபோது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்தபோது தாங்கிட யாரும் இல்லை. காதலி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுங்க. உங்க கிருபை இல்லைனா நானும். கரங்களை உயர்த்தி கேட்போமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமா, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை மீண்டும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம். நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நிச்சயமாகவே இந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்றைக்கும் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது பல பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத மன வேதனைகள் இருக்கலாம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை. ஆகவே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம் மத்தியில் உலாவுகிறவர், அவர் நம்முடைய பாளையத்திலே உலாவுகிறவர், அவர் நம்முடைய வீட்டிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே நாம் இந்த மாத வாக்குத்தத்தத்திலே அந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம். அப்படி நம் மத்தியிலே, நம் வீட்டிலே, நம்முடைய வாசஸ்தலத்திலே, பாளையத்திலே உலாவும் பொழுது ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அடுத்தது, நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த 2 காரியத்தை கர்த்தர் செய்யும்படி நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அல்லது ஒரு கோணத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அதாவது, நம்மோடு கூட தேவன் இருப்பாரானால், நம் வீட்டில் தேவன் உலாவுவாரானால், நம்முடைய பாளையத்தில் தேவன் உலாவுவாரானால், அங்கே தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார், சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார், அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதனை விட்டு தேவன் விலகுவாரானால், அல்லது ஒரு குடும்பத்தை விட்டு தேவன் விலகுவாரானால், அது எவ்வளவு ஆபத்தானது. ஒரு மனிதனை விட்டு தேவன் விலகுவது அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் தேவனோடு அந்த உறவிலே, அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்திலே நாம் நிச்சயமாக உறுதியாக இருப்போம். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இங்கே நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவனோடு கூட உலாவுகிறார், அவன் பாளையத்திலே அசைவாடுகிறார். ஆனால் சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார். இங்கே சவுல் ஒரு சாதாரண நபர் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் தெரிந்து கொண்ட நபர். தேவன் அவனை தெரிந்து கொண்டார், அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார், அவனோடு கூட இருந்து பல வெற்றிகளை கொடுத்தார். சவுல் என்பவன் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவனோடு கூட தேவன் இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அந்த தேசத்திலே அவனை உயர்த்தினார், அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மிக மிக ஆபத்தானது என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகுவது தான். ஒருவேளை இந்த உலகத்திலே சில பணத்தை இழக்கலாம், ஆனால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே சில பொருட்களை இழக்கலாம், மீண்டும் நாம் சவதரித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்திலே தேவனை இழப்போமானால் அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த சவுலை விட்டு தேவன் விலகினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சவுலை விட்டு தேவன் விலகின பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியம் நடந்தது. ஒன்று, ஒரு பொல்லாத ஆவி அவனை அளக்களித்தது. 1 சாமுவேல் 16:14 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. முதலாவது, கர்த்தர் விலகின பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிற்று. எப்பொழுதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். 2 ஆவிதான் இந்த உலகத்தில். ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர், இன்னொன்று பொல்லாத ஆவி, பிசாசு என்று சொல்லுகிறோம். இந்த 2லே ஒன்று நிச்சயமாக ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒன்று கர்த்தருடைய ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும்,
இல்லைன்னா ஒரு பொல்லாத ஆவி நிச்சயமாக அவர்களுக்குள்ளே இருக்கும். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகின உடனே ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு தேவன் விலகி விடுவார், ஆனால் அடுத்த செகண்ட் பொல்லாத ஆவி தாக்கிவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு பய உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. தேவன் தன்னை விட்டு விலகினதை அவன் உணர்ந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, கர்த்தர் நம்மை விட்டு விலகிட்டாரே. அவனை அறியாமல் ஒரு பய உணர்வு. இன்றைக்கும் பாருங்கள், நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் கூட இருப்பாரானால் நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கும் சிலருக்குள்ளே இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிரும். ஏன் அளவுக்கு அதிகமாக பயப்படுறாங்க தெரியுமா? கர்த்தர் அவங்க கூட இல்லாததுனால தான் பயப்படுறாங்க. கர்த்தர் இருக்கிற யாரும் பயப்படவே மாட்டாங்க. எனக்கு பைபிளில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். 3 காவலுக்குள்ளே அங்கே காவல் காக்கப்பட்டிருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் கொலை செய்யப்படலாம். யாக்கோபை கொலை செய்துவிட்டு பேதுருவையும் சிறைச்சாலையில் வைத்திருக்கிறான். அது ஏரோதுக்கு மிகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் யூதர்களிடத்திலே நட்பெயரை பெறுவதற்கு. இரவிலே தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்புகிறான் விழாவிலே. அந்த அளவுக்கு தூக்கம், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தூங்குகிறான். நான் யோசித்தேன், இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அடுத்த நாள் காலையிலே கொல்லப்படலாம், ஆனால் பேதுரு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவன் சிறைச்சாலையில் தூங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நடு சமுத்திரத்திலே மூழ்க போக வேண்டிய நேரத்தில் கடல் மேல் நடந்து வந்து காப்பாற்றினாரே, இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவரால் காப்பாற்ற முடியாதா? இதுதான் அவனுக்குள்ள இருந்த தைரியம். என் கூட அவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் பாதுகாப்பார். அப்ப நம்மோடு கூட தேவன் இருக்கும் பொழுது எந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயம் வராது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, குணமே மாறிடுச்சு. கெட்ட குணம், அழிக்கிற குணம் வந்துடுச்சு. தேவன் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல சுபாவங்கள் இருக்கும். தேவன் விலகிட்டார்னா குணமே மாறிடும், சுபாவங்கள் மாறிடும், அழிக்கணும் என்கிற எண்ணங்கள் அவனுக்குள்ளே பெருகிவிட்டது. 3 காரியங்களை சொல்லுகிறேன். சவுலை விட்டு தேவன் விலகின பொழுது அவனுடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று, ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. 2வது, அவனுக்குள்ளே ஒரு பய உணர்வு ஏற்பட்டு விட்டது. 3வது, குணம் ஒரு கெட்ட குணமாக மாறிவிட்டது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனோடு தேவன் இருப்பாரானால் அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாருங்கள். ஆகவே இந்த ஆராதனையில் என்னோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடாத ஒன்று தேவன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். ஒரே ஒரு வாழ்க்கை என்னை ரட்சித்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, என் கடைசி பரியந்தம், என் முடிவு பரியந்தம் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும், என் பாளையத்திலே நீர் உலாவ வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சவுலை விட்டு தேவன் விலக காரணம் என்ன? அவனை விட்டு, அவன் பாளையத்தை விட்டு, அவன் குடும்பத்தை விட்டு தேவன் விலகி போக காரணம் என்ன? ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதை நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இதில் கவனம் செலுத்துவீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தாவீதோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சவுலை விட்டு தேவன் விலக மிக முக்கியமான 3 காரியங்கள். 1, மனிதர்களை பிரியப்படுத்தினான். 1, எப்பொழுது நாம் மனிதர்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாம் கர்த்தரை இழந்து விடுவோம். 2வது, அரைகுறையான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்துச்சு, ஆனால் முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. அரைகுறையான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைதான். அரைகுறையான கீழ்ப்படிதல். 3வது, இவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தும் முழு இருதயத்தோடு அவன் கர்த்தரிடத்தில் திரும்பவே இல்லை. சாகும் வரை தற்கொலை செய்து சாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அப்பொழுதும் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. 3 காரியங்கள் கர்த்தர் அவனை விட்டு முற்றிலும் விலகி கைவிட்டதற்கு காரணம் 3. 1, மனிதர்களை பிரியப்படுத்தினான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 15:21,
ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாவு தீட்டாக்கும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். போதும். முதலாவது அங்கே தான் செய்த தவறுக்கு அங்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். ஜனங்கள் இதை செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ராஜா, இவன் எது சொல்லுகிறானோ அதுதான் அங்கே நடக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அங்கே ராஜாவான பின்பு மனிதர்களை பிரியப்படுத்த பழகிட்டான். இன்றைக்கு முதல் காரியம் கவனிக்குங்கள். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மனிதர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள், நண்பர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள், சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். சாலமோனை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திலே சாலமோனை போல ஒரு ராஜா இருந்ததில்லை, ஞானத்திலும் சரி செல்வத்திலும் சரி. ஆனால் ஒரு கட்டத்தில் சாலமோனை விட்டு கர்த்தர் விலகினார். அவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தவன் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போனான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் திருமணம் செய்த பெண்கள் அவன் இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். பல திருமணங்களை செய்தான், அந்த பெண்கள் அவன் இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மனிதர்களோடு நாம் வாழும் பொழுது, அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க பழகணும். அதற்கு பிறகுதான் மனிதர்கள். இந்த காலகட்டத்தில் சில நேரத்தில் மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவரை பிறகு நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். எத்தனையோ நேரங்களிலே நான் இதை பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஊழிய பாதையில மனிதனை பிரியப்படுத்துகிறவர்கள், சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துகிறவர்கள், மனைவியை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்தினவர்கள் உண்டு. யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் நல்ல ஆலோசனைகளை பெற வேண்டும், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் தேவனா மனிதனா என்று வரும் பொழுது தேவன்தான் முதலிடம் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் தவறு செய்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் செய்த முதல் தவறு தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தான். இன்றைக்கும் பாருங்களேன், ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மனிதர்களை பிரியப்படுத்தணும் என்று நினைக்கிறதை விட தாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதை சாதிக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொல்வார்கள், உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்வதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எது சரியா படுதோ அதை அவங்க செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் கூட இப்படி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசன் அப்படி இல்லாமல் போய்விட்டானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்களுக்கு எது சரியாய் படுகிறதோ அதை தைரியமாய் செய்து விடுகிறார்கள். அது மக்களுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, தேசத்துக்கு உகந்ததா உகந்தது இல்லையா, அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஆட்சிக்கு வந்த உடனே, தனி மெஜாரிட்டியில் வந்த உடனே, அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், மனிதர்களை பற்றி சில நேரத்தில் கவலைப்படாமல் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் ஒரு அரசனா இருந்து மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் கடைசி மூச்சு வரை தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில அவரை முன்னிறுத்துங்கள். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரே. அதற்கு மாறாக எத்தனை ஆலோசனைகள் வரலாம், எத்தனை மனிதர்கள் வரலாம். ஒருவேளை நமக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம், நம்மை தூக்கிவிட்டவர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு காரணமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் மனிதர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு முறை மனிதர்களை பிரியப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்களை பிரியப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வராம ஃபங்க்ஷனுக்கு போகிறவர்கள் உண்டு. எத்தனையோ நேரங்களிலே தேவனை துக்கப்படுத்தி விட்டு தங்களுடைய சொந்த காரியங்களை செய்தவர்கள் உண்டு. தேவனை அசட்டை செய்துவிட்டு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் என்று போனவர்கள் உண்டு.
ஒரு கட்டத்தில் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார். கலாத்தியர் 1:10 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பவுல் சொல்லுகிறான், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அன்புள்ள தெய்வ பிள்ளைகளே, உங்க கூட தேவன் இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க பாளையத்தில் அவர் உலாவணும்னு விரும்புறீங்களா? உங்களை ரட்சிக்கணும், உங்களை பாதுகாக்கணும், உங்க சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? 100% தேவனை பிரியப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அதற்காக மனிதர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், உங்களோடு கூட இருக்கிற யாவரையும் நேசியுங்கள், உதவி செய்யுங்கள், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் மனிதர்களா தேவனா என்று வரும் பொழுது தேவன்தான் முதலிடம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதைத்தான் செய்தார்கள். அப்படி செய்த பொழுது அவர்களை தேவன் பாதுகாத்தாரே, தப்புவித்தாரே, அந்த தேசத்திலே உயர்த்தினாரே. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சவுல் செய்த தவறை ஒருபோதும் நாம் செய்து விடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அப்போஸ்தலர் 5:29 வாசிக்கும் போது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. இங்கே அதிகாரிகள் அழைத்து அவர்களை மிரட்டுகிறார்கள். இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டும் பொழுது பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு எங்கள் தேவன் முக்கியம், எங்களுக்கு எங்கள் சத்தியம் முக்கியம், எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம் முக்கியம். இதை சொல்லும் பொழுது என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் நினைக்கிறேன் 1997 இருக்கும் என்று. அப்பொழுது ஒரு நாள் ஒரு கிராமத்திலே நான் ஊழியத்தை முடித்துவிட்டு சைக்கிளில் திரும்பி கொண்டிருந்தேன். அப்பொழுது இரவு நேரத்திலே ஒரு சிலர் என்னை வழிமறித்து மிரட்டினார்கள். இங்கே நீ ஊழியம் செய்யக்கூடாது, கைப்பிரதி கொடுக்கக்கூடாது, சபை கட்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, அப்படி செய்தால் உன்னை உயிரோடு விடமாட்டோம், கொன்று விடுவோம் என்று அவர்கள் மிரட்டினார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நானாக இங்கே வரவில்லை, தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அபிஷேகித்தார், என்னை அழைத்தார். இந்த பகுதியிலே ஊழியம் செய்யும்படி அவர் சொல்லியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்த தேவன் சொன்னதுனால தான் நான் இங்கே இருந்து செய்கிறேன். நீங்க என்னதான் மிரட்டினாலும் அல்லது கொன்னா கூட அதற்கு நான் பயப்படலை. அழைத்தது தேவன், தெரிந்து கொண்டது அவர். ஆகவே இங்கே என்னை ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார், இந்த பகுதியிலே என்னை ஊழியம் செய்யும்படி வைத்திருக்கிறார். நான் அவருக்குத்தான் கீழ்ப்படிந்தாக வேண்டும். என்னை ரட்சித்தது அவர். என்றைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டும், என்னை உயிரோடு வைத்தது அவர். ஆகவே நீங்க என்னனாலும் செய்யுங்க, அதற்கு நான் பயப்படலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு பின்பு ஒரு நாளும் அவர்களை நான் சந்தித்ததில்லை, அதற்கு பின்பு நான் பார்த்ததும் இல்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை மிரட்டி பார்ப்பார்கள், பயமுறுத்தி பார்ப்பார்கள். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. தேவையில்லாத மிரட்டல்களுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள் நாம். ஒரே ஒரு முறைதான் வாழப்போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் சாவு உறுதிதான். ஆகவே பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஏன் சவுலை விட்டு தேவன் விலகினார்? அவனை விட்டு விலக காரணம் என்ன? அவன் மனிதர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டான். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன், ஆரம்பத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துறவங்க காலப்போக்கில் அப்படியே மனுஷர்களை பிரியப்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே ஒத்து போய் கடைசியில் ரெட்ட வேஷம் போடுற வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க. வேஷம் போடுற வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்றதான் இருப்பாங்க, ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மனுஷனை பிரியப்படுத்தி உலகத்தை பிரியப்படுத்தி ரெட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
அடிக்கடி நான் ஒரு காரியம் சொல்வேன், நீங்கள் தவளையாக இருக்கக்கூடாது, மீனாக இருக்க வேண்டும். தவளை தண்ணீரிலும் வாழும், தரையிலும் வாழும். ஆனால் மீன் தண்ணீருக்குள்ளே மாத்திரம்தான் வாழ முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மீன் ஒரு நாளும் தண்ணீர்ல இருந்து வெளியே வராது, வந்தா செத்துப்போம். தவளை அப்படி இல்லை, தரையிலும் வாழும், தண்ணிக்குள்ளேயும் வாழும். இன்றைக்கு நிறைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்வாங்க, உலகத்தையும் விட மாட்டாங்க, பாவத்தையும் விட மாட்டாங்க, பரிசுத்தத்தையும் விட மாட்டாங்க. ரெட்ட வாழ்க்கை வாழ்கிற தவளை வாழ்க்கை அப்படி அல்ல. மீனை போல தண்ணீருக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தண்ணீரிலே ஆரம்பித்து தண்ணீரிலே முடிந்து விடுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரெட்ட வேஷம் போடாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிப்போம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். மரணத்தை பற்றி நமக்கு பயம் இல்லை. எப்பொழுது மரித்தாலும் நாம் கிறிஸ்துவோடு கூட இருப்போம், அதை குறித்து பயம் இல்லை. ஆனால் நம்முடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் முடிகிறதா? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் மரித்துதான் ஆக வேண்டும், ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களா? இந்த சவுலை விட்டு கர்த்தர் விலகினதுக்கு காரணம் மனிதர்களை பிரியப்படுத்தினான். இரண்டாவதாக அரைகுறையான கீழ்ப்படிதல், பாதி கீழ்ப்படிதல். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிவாங்க, ஆனா முழுமையா கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த அரைகுறையான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலே இல்லை, இன்னும் சொல்ல போனால் அது ஆபத்தானது. ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியல. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் மனசுல ஒரு காரியத்தை வைத்திருந்தார். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அமலேக்கியர்கள் இடைமறித்து இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கினார்கள். இதை தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். இஸ்ரவேல் தேசத்திலே முதல் ராஜாவாக சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சவுலிடத்தில் சொல்றார், அமலேக்கியர்களை முற்றிலும் அழித்துவிடு, அவர்கள் என் ஜனங்களை வழிமறித்தார்கள். ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இதில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஜனங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, அல்லது தேவ சித்தத்தின்படி நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குனாங்கன்னா, தேவன் அதை மறக்க மாட்டார். சில நேரத்தில் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் இருப்பது போல தெரியலாம், ஆனால் தேவன் அதை மறக்க மாட்டார். ஆண்டவர் மறந்துட்டாரு, இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, ஆண்டவர் விட்டுட்டாரு. என் கூட ஆண்டவர் இருந்திருந்தா ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று கலங்க வேண்டாம். சில விஷயத்தை உடனே ஆண்டவர் செயல்படுகிறார், சில விஷயத்தில் அவர் பொறுமையாக தான் இருக்கிறார். இந்த அமலேக்கியர்கள் விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார், அப்போ விட்டுட்டார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜா வந்தபோது சொல்லுகிறார், அமலேக்கியர்களை முற்றிலும் நீ அழித்து விடு. என் ஜனங்கள் வரும்போது வழிமறித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு தூரம் மனசில் அதை வைத்திருந்திருக்கிறார் பாருங்களேன். அதனால சொல்ற, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சிலர் உங்களை வேதனைப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், உங்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்யலாம். செய்துவிட்டு நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், இஷ்டத்துக்கு பேசிட்டு நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் அப்படி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார், நிச்சயமா விட மாட்டார். சவுலிடத்தில் சொல்றார், எல்லாத்தையும் அழிச்சிருன்னு. சரின்னு போயிட்டு அழிக்க போனவன் எல்லாவற்றையும் அழிக்கல, அதில் பெஸ்டானதை வைத்துக்கிட்டான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் போது, அழிச்சிட்டானே, எல்லாத்தையும் அழிச்சிட்டானே, பிறகு என்ன சத்தம் கேட்குது, அது உங்களுடைய தேவனுக்கு பலியிட கொண்டு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அரைகுறையான கீழ்ப்படிதல். இன்றைக்கும் முழுமையாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல. போய் சீலோவாமில் போய் கழுவு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு, கீழ்ப்படிஞ்சு போய் கழுவுறான், கண்கள் திறக்கப்படுது. ஏன் இங்கே வச்சு ஆண்டவர் சுகமாக்குனான்னு, எதுக்கு நான் அங்கே வரைக்கும் நடந்து போனோம் அப்படிலாம் கேட்கல. தேவனிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்க கூட தேவன் இருக்கணுமா, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உங்களை பாதுகாக்கணுமா, உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்க சத்துருக்களை உங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணுமா,
தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிங்க, அப்படியே கீழ்ப்படிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீத்து 3:3 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். போதும். ஒரு காலத்துல இப்படிதான் நம்ம இருந்தோம். அதுதான் ஆண்டு சொல்றார், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியல, ஆசிரியருக்கு கீழ்ப்படியல, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியல, யாருக்குமே கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ தேவனுடைய பிள்ளை, இப்போ நீ யாக்கோபு இல்ல இஸ்ரவேல், இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளை. சவுலே, நீ இப்போ சாதாரண நபர் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது அல்லவா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம கீழ்ப்படியாதவர்கள் தான், உண்மைதான். ஆனால் அதே கீழ்ப்படியாமை இப்பொழுதும் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆவிக்குரிய சபையில் தான் ஆராதிக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ கீழ்ப்படிதல் இருக்குதா? முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுதா? முழுமையா பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியுதா? முழுமையாக உங்கள் சபையின் போதகருக்கு உங்களால கீழ்ப்படிய முடியுதா? இல்லைன்னா நீங்க ஒரு சவுல். ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை செக் பண்ணி பார்ப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் இரவு ஒரு 10:45 மணி இருக்கும், 10:30 அல்லது 10:45 அந்த டைம் இருக்கும். அப்பொழுது நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். திடீரென்று ஆவியானவர் என்னோடு பேசினார். ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய், ஒரு குறிப்பிட்ட தெருவில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை போய் உடனே பார்க்கும்படி, ஒரே ஒரு முறை நான் அங்கே போயிருக்கிறேன். அந்த குடும்பம் சபைக்கு புதிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன். இரவு நேரத்தில் அவர்களும் புறப்பட்டார்கள். 2 பேரும் பைக் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட கிராமத்தில், அந்த குறிப்பிட்ட தெருவில், அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அங்கே வந்த பொழுது அங்கே ஒரு லைன் வீடு, முற்றிலும் அந்த லைன் வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. அப்பொழுது நான் ஞாபகப்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு நாம் வந்தோமே என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு முன்பாக போய் நின்று நான் பார்த்த பொழுது அங்கே ஒரு 0 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. பாஸ்டர்மா என்கிட்ட கேட்டாங்க, இந்த இடம் தான் நான் சொல்லி. ஆமாம், ஆண்டவர் இங்கே வர சொன்னார்னா ஒரு காரணம் இருக்கும் என்று. சற்று கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் கூர்ந்து கவனித்த பொழுது அங்கே ஒருவர் தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்வதை கண்டுபிடித்து, அந்த இரவிலே நானும் பாஸ்டர்மாவும் அவர்களை காப்பாற்ற கர்த்தர் உதவி செய்தார். அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டு, குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கு அவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டார்கள். அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பேன், ஆனால் அந்த குடும்பத்தை இழந்திருப்பேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பொழுது அநேகர் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தேன், ஆனால் அநேகர் மடிந்து போவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படிய முடியுதா? அல்லது ஏதோ ஒரு சில காரியத்தில் என்னால் கீழ்ப்படிய முடியாம கஷ்டப்படுறேன் நீங்க நினைக்கிறீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் கீழ்ப்படியாமல் போன பொழுது, அரைகுறையாய் கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். கொஞ்ச காலம் உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்பார், போராடி பார்ப்பார். ஆனாலும் நீங்க கீழ்ப்படியல, தொடர்ந்து நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா உங்களை விட்டு தேவன் விலகிடுவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அங்கதான் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைத்தார். ஆனா எப்போ ஆசீர்வதித்தார் தெரியுமா? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரீட்சை, இவன் 100% கீழ்ப்படுகிறானான்னு பார்க்க விரும்புகிறார். உன்னுடைய மகனை ஈசாக்கை எனக்காக பலி செலுத்துன்னு சொல்றார். 3 நாட்கள் பிரயாணம் போய் நான் காண்பிக்கிற மலையில பலி செலுத்துன்னு சொல்றார்.
அப்படியே கீழ்ப்படிந்து தன் மகனையும் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறான். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் தேவன் காண்பித்த இடத்திற்கு வரும் வரைக்கும் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மகனுக்கும் சொல்லவில்லை, வேலைக்காரருக்கும் சொல்லவில்லை, மனைவியிடத்திலும் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த பொழுது வேலைக்காரர்கள் நிறுத்திவிட்டு மகனை அழைத்து கொண்டு போகிறான். இந்த வேலைக்காரர்கள் தடையா இருந்து விடக்கூடாது. நாம் செய்ய போகிற காரியத்திற்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது என்று சொல்லி வேலைக்காரர்களை நிறுத்தி விடுகிறான். தன் மகனை அழைத்து கொண்டு போகிறான். பாருங்கள், ஆச்சரியமான ஒரு விஷயம். தேவன் சொன்ன இடத்துல வந்து பலிபீடம் கட்டி தன் மகனை பலி செலுத்த முற்படும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருந்தார். அதாவது அவன் 100% கீழ்ப்படுகிறானா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத பகுதி அது. பாருங்களேன், அங்கே பட்டயத்தை எடுக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். உடனே என்ன நடந்தது? அங்கே ஒரு புதரிலே ஆட்டுக்கடா சிக்கி கிடக்கிறதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். ஈசாக்குக்காக அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான். ஈசாக்குக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்கடா முதல் நாளில் அவன் கண்ணில் தெரியவில்லை, 2வது நாளில் தெரியவில்லை, 3வது நாளிலும் தெரியவில்லை. ஆனால் 3வது நாள் தேவன் குறித்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ள வந்த பிறகுதான் ஆட்டுக்கடாவை கண்ணில் தெரிந்தது. அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததி ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான கீழ்ப்படிதல், பூரணமான கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா 10ல் 1 தசம பாகம் அதை நீ எனக்கு செலுத்துன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் படைத்தது அவர்தான். அவர்தான் நமக்கு தர்றாரு. தந்துட்டு சொல்றாரு, கீழ்ப்படி, நான் உனக்கு தர்ற எல்லாவற்றிலும் தசம பாகத்தை நீ கொண்டு போய் பண்டக சாலையில ஆலயத்தில் செலுத்து, நீ ஆராதிக்கிற அந்த சபையில கொண்டு போய் அதை கொடு. ஆனால் அநேகரால் அதை செய்ய முடியவில்லை. காரணம், இவ்வளவு ரூபாயை நம்ம கொண்டு போய் கொடுக்கணுமா? சிலருடைய வாழ்க்கையில் அரைகுறையான கீழ்ப்படிதல், ஏதோ கொஞ்சத்தை நம்ம கொடுப்போம். அந்த தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற மன கீழ்ப்படிதல் இன்றைக்கு இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி கீழ்ப்படியும் பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். கீழ்ப்படிந்து பார், நீ தசம பாகத்தில் உண்மையாயிருந்து பார், உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். வாளத்தின் பல கனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏதோ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டு தந்துட்டு இருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. ஏன்னா முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை, முழுமையான ஆசீர்வாதம் இல்லை. உங்ககிட்ட முழுமையான கீழ்ப்படிதல் இருக்குமானா தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில அரைகுறையான கீழ்ப்படிதல் அவனுக்கு ஆபத்திலே போய் முடிந்து விட்டது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்தெந்த காரியத்திலாம் நீங்க இன்னும் கீழ்ப்படியல யோசித்து பாருங்க. தேவனுடைய காரியத்திலே, தேவனுக்கு அடுத்த காரியத்திலே, சபைக்கு அடுத்த காரியத்திலே, ஊழியத்துக்கு அடுத்த காரியத்திலே, சத்தியத்துக்கு அடுத்த காரியத்திலே, உங்கள் போதகரோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு ஐக்கியத்திலே எந்த காரியத்திலே இன்னும் கீழ்ப்படியல? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீக்கெண்ட்ல, வெள்ளி சனி ஞாயிறுல ஒரு சபைக்கு ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டேன். அப்போ அங்கே போய் நான் வெள்ளி சனி ஞாயிறு ஊழியத்தை முடித்துவிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வேதாகம கல்லூரிக்கு நான் திரும்பி விடுவேன். இப்படி ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது ஒரு நாள் இரவு, சனிக்கிழமை இரவு தூங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு 1 அல்லது 1:15 மணி இருக்கும். திடீரென்று அந்த போதகர் வந்து என்னை எழுப்பினார். தம்பி, ஒரு காரியத்தை மறந்துட்டேனே, என்ன செய்யன்னு தெரியலையப்பா அப்படின்னார். என்ன பாஸ்டர்னு கேட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நான ஆராதனைக்கு தொட்டில தண்ணி ரெடி பண்ணாமல் விட்டுட்டேன், என்ன செய்யன்னு தெரில, ஆராதனை முடிச்சவனா கொடுக்கணுமே. இப்போ நான் சொன்னேன், என்ன செய்யணும் பாஸ்டர், அந்த தொட்டி எப்படியாவது நிரப்பணுமே அப்படின்னு சொன்னாங்க. சரி பாஸ்டர், நீங்கள் போங்க, நான் அதை நிரப்பி வச்சிடறேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 120 குடமாவது நான் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த அடி பைப்பில் அடித்து 100க்கு மேலே, கிட்டத்தட்ட 120 குடம் வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. பல மணி நேரங்கள் ஒரே நபராக நின்று அந்த தொட்டீரை நிரப்பிவிட்டு வந்து படுத்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஞானஸ்நான ஆராதனை முடிந்தது. அநேகர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பட்ட பிரயாசத்துக்கு பலன் கிடச்சிருக்குது. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க.
அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருந்தேன். ஆனால் மனசில் ஒரு சின்ன எண்ணம், ஞானஸ்நான ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் அவர் நம்மை பாராட்டுவார், பரவாயில்ல நீ ராத்திரி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுவார், எல்லாருக்கும் முன்பாக பாராட்டுவார், இல்லாட்டா தனியாவது கூப்பிட்டு பாராட்டுவார் நான் நினச்சேன். ஆனால் அவர் மொத்தத்துலேயும் பாராட்டலை, தனியாகவும் பாராட்டலை. முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மனுஷன் தானே, ஆரம்ப நாட்கள் தானே, இந்த ஊழியக்காரு ஒரு வார்த்தை கூட சொல்லி நம்மளை பாராட்டலையே சொல்லி மதியம் சாப்பிடல, அன்னைக்கு நைட்டு சாப்பிடல. கேட்டதுக்கு நான் ஃபாஸ்டிங் சொல்லிட்டேன் பாஸ்டர்ட்ட. ஆனால் மனசில் ஒரு வேதனை. அடுத்த நாள் நான் வேதாகமா கல்லூரிக்கு போனேன். போய் அங்கேயும் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை. அங்கே ஒரு ஜெப அறை உண்டு, அங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இது என்ன உலகம் அப்பா, இவ்வளவு பிரயாசப்பட்டா ஒரு பாராட்ட கூட உங்களுக்கு மனசு இல்லையேன்னு சொல்லி ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ யாருக்காக இதை செய்தாய் என்று. நீ யாருக்காக இதை செய்தாய்? பாஸ்டரை பிரியப்படுத்துறதுக்கு செய்தியா அல்லது என்ன பிரியப்படுத்துறதுக்கு நீ செய்தியான்? அந்த கேள்வி என்னை தொட்டது. அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே இனி எதை செய்தாலும் நான் உமக்காகவே செய்வேன் என்று. அப்படி நான் தீர்மானித்த பின்பு ஒரு பெரிய சமாதானம் என்னை நிரப்பிற்று. அன்றைக்கு ஆண்டவர் சில வசனங்களை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். உன்னுடைய கீழ்ப்படிதலை, உன்னுடைய இருதயத்தை நான் பார்த்தேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் கீழ்ப்படிவது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உண்மையான அந்த கீழ்ப்படிதல், உண்மையான அந்த கீழ்ப்படிதல் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை அறிவார். அதற்குரிய பலனை உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு ஆண்டவர் தருவார். நீங்கள் 100க்கு 100 தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்கிற காரியங்கள். சிலர்லாம் லட்சங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது. பல லட்சங்களை கொண்டு போய் ஊழியத்துக்கு கொடுத்திருப்பாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது. அதை தேவன் அறிவார். இதற்குரிய பிரதிபலனை சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கீழ்ப்படிந்ததை தேவன் பார்க்கிறார். ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தது மட்டுமல்ல, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அரைகுறையான கீழ்ப்படிதல் அல்ல. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே நான் 100% உமக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, இந்த சவுலை விட்டு தேவன் விலகினதுக்கு காரணம் என்ன? அவன் கடைசி வரை முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்பவே இல்லை. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே என்ன செய்யணும், இப்படி சிக்கல்ல இருக்கிறேன்னு கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு எந்த மறு உத்தரவும் கொடுக்கல. சரி, ஆண்டவர் அவன் மேல கோபத்தில் வருத்தத்தில் இருக்கிறார்ல, அப்ப என்ன செஞ்சிருக்கணும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு எந்த ஒரு கோணத்திலும் மறு உத்தரவு கொடுக்கலன உடனே ஒரு தவறான வழியில போயிட்டாங்க. ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்துட்டான். எவ்வளவு ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கும் பாருங்களேன். சரி, ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா என்னங்க செய்திருக்கணும்? பைபிள் என்ன சொல்லுது? அவர் பதில் கொடுக்கும் வரை. யாக்கோபு எப்படி ஜெபித்தான் தெரியுமா? ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஜெபித்தாங்க. உன்னை நான் ஆசீர்வதித்தேன் சொல்ற வரைக்கும் விடல. ராத்திரி முழுசும் போராடி அதிகாலை ஆசீர்வதிக்கப்பட்டானா இல்லையா? முழு வேதாகமத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம். ஒருவேளை தேவனிடத்தில் எந்த பதிலும் நமக்கு இல்லை, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் உம்மை விடுகிறதா இல்லப்பா, எனக்கு உம்மை தவிர வேற வழி இல்லை ஆண்டவரே. ஏன்னா என்ன ரட்சித்தது நீங்க தான், என்ன ஆசீர்வதித்தது நீங்க தான், என்ன உயர்த்தினது நீங்க தான். இன்னைக்கு நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு உம்மை தவிர வேற வழி இல்லப்பா, எனக்கு நீர் இறங்கித்தான் ஆகணும்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சி கதறி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலை வாங்கியிருக்க வேண்டாமா? ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா போயிட்டு போறாருன்னு சொல்லி ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனான். கடைசி வரைக்கும் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானே தவிர தேவனிடத்துல திரும்புறதுக்கு மனசு. இன்னைக்கும் நான் பார்க்கிறேன்ல, எவ்வளவு கஷ்டம் வரட்டுமே, எவ்வளவு பாடுகள் வரட்டுமே, கர்த்தர்கிட்ட திரும்பவே மாட்டேங்கான். சில ஆள் செத்தாலும் சாவறேன், நான் கர்த்தர்கிட்ட திரும்புறாப்புல இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. சகரியா 1:3,
ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு திரும்பினா அவர் உங்களிடத்துல திரும்புவாருங்க. இன்றைக்கு கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு திரும்பல, சரி ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் பதில் கொடுத்தா பார்ப்போம், இல்லாட்டா நம்ம வழியில போவோம், அப்படி இல்லைங்க. யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, சுகம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே, நான் உம்மிடத்துல திரும்ப வர்றேன், அப்படி செய்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் பதில் தருவார். இந்த சவுலை விட்டு கர்த்தர் விலகினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடு கர்த்தரை திரும்பலங்க. கர்த்தரை கடைசி வரைக்கும் அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான். இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியுது. முழு இருதயத்தோடு கர்த்தரை திரும்பலை, சும்மா எதுக்கோ மனைவி கூப்பிட்டாங்களேன்னு சர்ச்சைக்கு வர்றது, சரி இவ்வளோ கஷ்டம் வருது அதனால சர்ச்சைக்கு வரும், சரி வேற வழியே இல்லை வேணா போய் ஆண்டவரை தேடி பார்ப்போம், பாஸ்டர் ஜெபம் பண்ண ஏதாவது நடக்கான்னு பார்ப்போம். கர்த்தர்ட்ட அவங்க திரும்பலைங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நாங்கள் பார்க்க முடியுது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கவனிங்க, இந்த இளைய குமாரனுடைய மனம் திரும்புதல் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கிட்டு போனான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான், இப்போ ஒன்றும் இல்லை. திரும்ப ஏன் நம்ம தகப்பன்ட்ட போகணும், நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே, இனி எப்படி நம்ம வாழ்ந்துக்கிடுவோம், இனி அங்கே போக வேண்டாம் அப்படிலாம் நினைக்கல. முழு இருதயத்தோடு உண்மையாய் மனம் திரும்பினான். தகப்பனிடத்தில் வந்து உரிமையாக நான் உங்கள் பிள்ளைதான் சொல்லலை, என்னை ஒரு வேலைக்காரனா வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டான். ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. தகப்பன் அவனை வேலைக்காரனாக அல்ல, பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டான். அந்த உண்மையான அந்த மனம் திரும்புதலை அந்த தகப்பன் அங்கீகரித்தான். அப்சலோமும் திரும்பினான், ஆனால் அவன் திருந்தலை, திரும்பி வந்தானே தவிர திருந்தி வரல. இதே போலதான் இந்த சவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கூட தேவன் இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு ரட்சிப்பு வேணுமா, உங்க எதிரிகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணுமா, உங்களை ஆசீர்வதிக்கணுமா, நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் தேவனிடத்துக்கு திரும்புங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சகோதரன் என்னிடத்துல சொன்னார், நான் செய்திருக்கிற பாவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாருன்னே தெரியல, ஏன்னா நான் அவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறேன், கொடூரமான பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன், ஒரு கொலை பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீமா ஒரு காரியத்தில் கொலையே பண்ணிட்டேன், இவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கே மனசு இல்லை, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? அப்ப நான் அவருக்கு வேத வசனத்திலிருந்து அநேக காரியங்களை சொல்லி இயேசு உங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அவரிடத்துல பேசின பொழுது தன் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டுடைய பிள்ளையாய் மாறினார். அன்பான தெய்வ பிள்ளையே, பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். நாம் யாரா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே நான் தெரிந்துதான் செய்து விட்டேன், உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் என்று உண்மையாய் ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களிடத்துக்கு திரும்புவார், இழந்ததெல்லாம் திரும்ப தருவார், உங்க வாழ்க்கையில அவர் கூடவே இருப்பார். ஆகவே ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் இது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இருதயத்தை கடினப்படுத்தி விடாதிருங்கள். இந்த சவுலை விட்டு தேவன் விலகுவதற்கு 3 காரியங்களை சொன்னேன். 1, மனிதர்களை பிரியப்படுத்தினான். 2, அரைகுறையாய் கீழ்ப்படிந்தான். 3, கடைசி வரை முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் பேசட்டும் ராஜா. இருதயத்தை கடினப்படுத்தி விடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி வர கிருபை தாரும். ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில நீர் கூட இருந்து இவர்களை ஆசீர்வதியும். தாவீதோடு இருந்தது போல நீர் கூட இருப்பீராக. ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலகிவிடக் கூடாதப்பா. நீர் இல்லாமல் எங்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. தண்ணீரில் மீனை போல கடைசி வரை உமக்குள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். சபையினுடைய ஆன்லைனில் நீங்கள் பங்கெடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். God bless you.